இன்னைக்கு டின்னர் வெளியில சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம். இங்க இருக்கிற மிஸ்டர் பிரியாணி ஹோட்டலுக்கு தான். எங்க என்ட்ரி ஆனது வெல்கம் எல்லாம் ரொம்ப பலமாவே இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல்ல என்ட்ரி ஆனதும் செகண்ட் ஃப்ளோருக்கு தான் அனுப்பி விட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல ஓப்பன் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் ஏரியா ரொம்ப சூடா இருந்தா வச்சு நம்ம உள்ள போய் உட்காந்துட்டோம். இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இந்தியன்ஸ் தான். உட்காந்தது இவங்க வந்து ஆர்டர் எடுத்தாங்க. ஆர்டர் எடுக்கும்போது மிஸ்டர் பிரியாணி ஹோட்டலுக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணதான். ஆர்டர் வர்றதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பப்படாவும் சாலடும் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஹோட்டல்ல சுத்தமா க்ரௌடே இல்ல. ஒரே ஒரு ஃபேமிலி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்க சாப்பிட வந்திருக்க டைம் 10 மணி. 10 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா மணி 11, 11:30க்கு தான் இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம வீட்ல எல்லா திங்ஸும் நம்மளே தான் பார்த்து பார்த்து வாங்குவோம். பட் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு க்யூட்டா தெரியாது, அழகா இருக்கிற மாதிரி தெரியாது. வெளியில எங்கனா போனா அங்க இருக்கிற பொருள் தான் வந்து நம்மளுக்கு அழகா இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பசியே போயிடும் போல இருந்தது. இப்போ தான் எடுத்துகிட்டு வருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களே வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அவங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபைனலாக வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம. டேஸ்ட் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. பிரியாணி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. பிரியாணி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். டேஸ்ட்டு சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்பைசி கேட்டேன். ஸ்பைசி கேட்டதுக்கு பச்சை மிளகா தனியாக எடுத்து வந்து வச்சாட்டாங்களோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எதுக்கிட்ட அந்த பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க பச்சை மிளகா வந்து ஸ்பைசிக்காக கொண்டு வந்து வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம். குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் வச்சு நான் பெருசாக வந்து சாப்பிட முடியல. ஸோ நான் வந்து பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஹோட்டல் பார்க்குறதுக்கு வந்து ரிச்சாக வெளியில் ரொம்ப நல்லா இருக்கிறது. பட் உள்ளால டேஸ்ட்டு சொல்கிற மாதிரி இல்லை. சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வந்து டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் பெரிய ஹோட்டலில் அந்த அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒரு சில டைமில் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எனிவே நம்ம இந்த ஹோட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் டைம் வருமா வரமாட்டான்றது வந்து டவுட் தான். தேங்க்யூ. அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நேராக வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அது சின்ன ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போயிடுவோம். சவுதியில் வந்து இந்த 11:30 மணி ஆனாலும் வந்து க்ரௌட்னஸ்க்கு வந்து குறைச்சலே கிடையாது. நல்ல ஒரு பிரைட்னஸோட நல்லாயிருக்கு. அதனால் வந்து எப்போவுமே வந்து மிட் நைட்டில் சுற்றுற சுகமே சுகம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.